பாபாவோட அடியவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. அவர்களில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருந்தாங்க. பாபா தன்னை தேடி வரும் பக்தர்களிடம் கடவுளுடைய திருநாமத்தை பாடும்படி கேட்டார். பல நேரங்களில் பாபாவும் இனிமையான குரலில் பாடலை பாடினார். காலில் சலங்கையை கட்டி கொண்டு நடனமாடவும் செஞ்சார். பாபாவினுடைய பாடல்களை காது குளிர கேட்டவர்களும் அவரது தெய்வீக நடனத்தை நேரடியாக பார்த்தவங்களும் எத்தனை பிறவிகளில் புண்ணியம் செஞ்சாங்கன்னு அறியாத ஒன்று. பாபாவுக்கு விளக்குகள்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் தங்கி இருந்த துவாரகாமாயி மசூதியில் தினமும் மாலை பொழுது வந்தால் விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைப்பார். பாபா தன் கையால் ஏற்றி அந்த திருவிளக்குகள் ஒளிர்வதை நேரில் பார்க்கும் வாய்ப்பு பெற்ற மனிதர்கள் பாக்கியம் செய்தவர்கள்னு தான் சொல்லணும். விளக்குகளை ஏற்றி வைப்பதற்காக எண்ணெயை ஷீரடியில் உள்ள 2 எண்ணெய் வியாபாரிகளிடம் பெற்றுக்கொள்வார். பாபா தன்னிடம் உள்ள தகர குவளையில் அவங்கக்கிட்ட இருந்து எண்ணெயை இரவல் வாங்கிக்கிட்டு வந்து மண் விளக்குகளை ஊற்றி மசூதியினுடைய தாழ்வாரத்துலலாம் வரிசையாக ஏற்றி வைப்பார். பாபா ஏற்றி வைத்த விளக்குகளினுடைய சுடர் அந்த பகுதியினுடைய இருளை போக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய மன இருளையும் போக்கிக் கொண்டு தான் இருந்தது. பாபாவின் தெய்வீக ஆற்றலை அப்போது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கல. பாபாவுக்கு தினமும் எண்ணெய் தரும் 2 வியாபாரிகளும் கூட அதை பற்றி தெரிஞ்சிக்கல. அவங்க பாபாவையே சோதித்து பார்க்க நினச்சாங்க. அந்த 2 வியாபாரிகளும் எல்லோரும் பாபாவை மகான்னு சொல்கிறாங்க, ஆனால் நாம் கொடுக்குற எண்ணெயில் தானே அவர் தினமும் மசூதியில் விளக்கு ஏற்றி வைக்கிறாரு. இன்றைக்கி நாம் அவருக்கு எண்ணெயை கொடுக்க வேணாம். பாபா வந்து கேட்டால் எண்ணெய் இல்லைன்னு சொல்லிடலாம். அவர் இரவு எப்படில விளக்கேற்றுறாருன்னு பார்க்கலான்னு பேசிக்கிட்டாங்க. வழக்கம் போலவே அன்னைக்கு பாபா தனது தகர குவளையை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனார். பாபாவை கண்ட எண்ணெய் வியாபாரிங்க பாபா கிட்ட, ஐயா இன்னைக்கு எங்ககிட்ட எண்ணெய் இல்லைன்னு கூறினாங்க. எல்லாம் அறிஞ்ச பாபா எண்ணெயை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்ன வியாபாரிகளிடம் சூழ்ச்சி அறியாமல் இருப்பாரா? ஆனால் அவர் எதையுமே காட்டிக்கொள்ளலை. அல்லா விட்ட வழியில் எல்லாமே நடக்கும்னு சொன்ன பாபா மசூதிக்கு திரும்பினார். பாபாவிடம் எண்ணெய் இல்லைன்னு சொன்ன வியாபாரிங்க அதோட விடலை. எண்ணெய் இல்லாமல் பாபா எப்படி விளக்கேற்றுறாருன்னு பார்க்கலான்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அவங்க பாபாவுக்கு தெரியாமலேயே அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க. மசூதியின் வெளிப்புறமாக நின்றுக்கிட்டு பாபாவை கவனிக்கவும் தொடங்கினாங்க. பாபா மசூதிக்குள்ளே போனார். மசூதியினுள்ள ஒரு மண் குடத்தில் குடிப்பதற்காக தண்ணீர் இருந்துச்சு. பாபா எண்ணெய் வாங்கி வரக்கூடிய அந்த தகர குவளையில் சிறிது தண்ணீரை முகர்ந்தார். அதை கலக்கி குடித்தார். குவளையில் இருந்த ஓரிரு துளிகள் எண்ணெயையும் கழுவி ஆயிடுச்சு. பிறகு எப்படி தண்ணீரை மோந்து வரிசையாக வைத்திருந்த மண் விளக்குகளை ஊற்றினார். விளக்குகளை ஏற்றினார். என்ன ஆச்சரியம்! முந்தைய தினம் வரை எண்ணெயில் எரிந்த அந்த விளக்குகள் அன்று தண்ணீரில் முன்பை விட பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்தது. நடந்தவற்றையெல்லாம் மறைந்திருந்து பார்த்த எண்ணெய் வியாபாரிங்க பாபாவினுடைய ஆற்றலை உணர்ந்து வியந்து போனாங்க. கூடவே அவங்களுக்கு அச்சமும் தோணுச்சு. பாபாவுக்கு நாம் என்ன தராததால் அவர் நம்ம மேலே கோபம் வந்து ஏதாவது சாபம் விட்டுருவாரான்னு எண்ணியபடி ஓடி வந்து பாபாவோட முன்னாடி நின்னாங்க. பாபாவினுடைய கால்களில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினாங்க. பாபா அவர்களை கண்டு சிறிதும் கோபப்படலை. அவர்களிடம், எண்ணெயை வச்சுக்கிட்டே என்னிடம் எண்ணெய் இல்லை என்று சொன்னீர்கள். அது உங்கள் சொந்த விருப்பம். ஆனால் எண்ணெய் இல்லாமல் நான் துன்பப்படுவதை காண என் பின்னால் வந்தீர்களே. பிறரின் துன்பத்தில் மகிழ்ச்சி காண்பது பெரிய பாவம் அல்லவா? இனிமேலாவது இது போல நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். பாபாவின் சொற்கள் எண்ணெய் வியாபாரிகளின் அறிவு கண்களை திறந்துச்சு. வெறும் தண்ணீரை கொண்டு பாபா விளக்கெரித்த நிகழ்ச்சி ஷீரடி மட்டும் இல்லாமல் அருகிலுள்ள மற்ற ஊர்களுக்கும் பரவுச்சு. ஷீரடி மக்களினுடைய பாபாவின் மகிமையை உணர்ந்து அவரை போற்ற தொடங்கினாங்க. அருகிலுள்ள ஊர்களில் இருந்தும் பாபாவை காண மக்கள் கூட்டமாக வர தொடங்கினாங்க. சாய்பாபாவினுடைய மகிமையோ மகிமை. ஓம் சாய்ராம்.